வணக்கம் மக்களே, மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 51 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரிதிங் ஒன்றுமே நான் உங்கள் துறை. எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொன்யான் வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா சில அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தடுத்து வந்து போயிட்டுருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து முகத்தில் போட்டிருக்க மாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழட்டி எறிகிறப்போ, ஏய் குன்யன் சான் நீ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, ஓ குன் ஃபேமிலியை வந்து என்னை கொல்றதுக்காக உன்னை அனுப்பிச்சிருக்கா கொன்யான் அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காருன்னு தான் நினச்சேன். நீ தான் கடைசியாக இருப்பங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீ வந்து பார்த்தோன்னா என் கையால் வந்து சாக்க போகிறடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம கொன்யான் என்ன பண்ணுவார்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்சிங் பியர் லைன் பெட் லைன் ஸ்டார் பிக்கப் பாலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து அங்கேயும் இங்கேயும் தட்டு விட்டுட்டு கடைசியாக ஒரு அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா குன்யானுக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி விட்டுருவார். அதை பார்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகி அவருடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருவார். நம்ம ஹீரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே குத்தி அப்படியே வந்து நிற்பார். ஹீரோ தப்பிச்சு போனதை பார்த்துட்டு இவனால் எப்படி என்னுடைய பவர்லேருந்து வந்து தப்பிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பீப்புள், இவங்களெல்லாம் வந்து இவனால் எப்படி வந்து கொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனுக்கு வந்து பேட் லக் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து உடனே குன்யான் என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான். இது வந்து எப்படி பாசிபிள், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லெவல் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கானா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 லெவல் மார்ஷல் ஆர்ட்டில் தானே இருக்கான், இவனால் எப்படி வந்து அவங்கள வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்கவங்கள வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடால் வந்து ஒரு பிளாஸ்ட் அடிப்பான். உண்மையிலே வந்து இந்த வெண்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது, அது இல்லாமல் இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நினைக்கிறப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனையால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க காட்ஸ்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ உடனே ஜாவோஃபிங் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நினச்சி பார்த்துட்டு நமக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையை வந்து எடுத்து போடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லி பிளட் லைன் பில்லு தானே, இவர் எதுக்கு இதை எடுத்து போடுறாருன்னு சொல்கிறப்போ உடனே அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளட் லைனான அந்த லெவல் 3 பில்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேட் கியூ எம்பையரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்டுடைய திறமை வந்து ஹெவன்லி ரிலைமில் இருக்கவங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும். இவர் வந்து இந்த பில்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரல ஒரு பெட்லேயே இருக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து ஆளாக போகிறாரு, இவனுடைய கல்லறை இவனே தோண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்வாடு மூலயமா வந்து அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்துகிறப்போ உடனே வந்து உன்னால் எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து அவர் இன்னொரு அட்டாக்கை வந்து பயன்படுத்துவார். அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு நிற்கும் போது அப்போ தான் பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வரும், யாரா நீங்கள் நைட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க, உடனே இந்த சண்டையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சிட்டி கார்ட்ஸுங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு தானே இருக்கணும், இப்போ எதுக்கு ஆர்டினரி பீப்புள் இருக்க வெஸ்ட் சைடுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ உடனே வந்து கொன்யான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ணுறப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து தடுத்து நிறுத்தி அவரை வந்து தூக்கி அடிச்சுட்டு, மாஸ்டர் குயின்சான் என்னை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க, லார்டு காங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களை வந்து பாதுகாக்கிற பொறுப்பை என்கிட்ட தான் வந்து ஒப்படைச்சாரு, ஆனால் நான் இங்கே வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, என்னுடைய பேர் கமாண்டர் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். அவன் வந்து லார்டு காங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்கிறப்போ ஆமாம் லார்டு காங் தான் உங்களுக்கு இங்கே வந்து அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க, இவன் வந்து பார்த்தோன்னா என்னையும் எங்கள் அம்மா வந்து கொல்ல இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் குயின்சான் இங்கே வந்து உன்னால் தப்பிக்க முடியாதுரா அப்படின்னு சொல்கிறப்போ பிளடி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லுவார். உடனே வந்து குன்யான் வந்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண வரும்போது உடனே கமாண்டர் கியூ என்ன பண்ணுவார்னா அவருடைய கையில் இருக்க ஸ்வாடு மூலியமாக வந்து பெரிய அட்டாக் பண்ணுவார். அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்ட்டாக வந்து நடக்கும். உடனே குன்யான் என்ன பண்ணுவார்னா அந்த கமாண்டர் வந்து நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல பிளாஸ்ட்டுங்களை வந்து அடிச்சிட்டு இருப்பார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஜூவை வந்து தனக்கு வந்து மேட்ச் ஆனவனாவே வந்து அந்த அசாசின் நினைக்கல அப்படின்னு சொல்கிறப்போ லூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது போல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் வந்து அதை டிஃபீட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவங்ககிட்ட இருக்க வந்து ஒரு சீக்ரெட் கார்டையே வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் சூக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிருவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரிப் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்போ உடனே கமாண்டர்
கமாண்டர் கூ என்ன பண்ணுவார்னா அவருடைய ஸ்வாடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குன்யானை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ணுவார். இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஆமாம், இது வந்து உண்மையிலே ஒர்க் ஆகிடுச்சு. இது எப்படி வந்து பாசிபிள்? அவங்ககிட்ட வந்து அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை வந்து எப்படி இவனால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது? லார்டு காங் வந்து சொன்னார், ஆனால் நம்ம வந்து நம்பவே இல்லை. ஆனால் ஒரே ஹிட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபீட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறப்ப உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பவரை வந்து யூஸ் பண்ண சொல்லுவான். அதையும் வந்து பயன்படுத்தி அந்த கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் இருக்க குன்யானை வந்து அட்டாக் பண்ணுவார். ஆமாம், இது உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து அந்த சேன் வந்து சொன்ன மாதிரி வந்து என்னுடைய ட்ரூக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னுடைய பாடியும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என் கையில் இருக்க ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்னால் வந்து நம்பவே முடியல. மாஸ்டர் சென்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்தாரு. அது மூலிமா ஆப்போசிட்டில் இருக்கனுடைய இன்ஜுரியும் வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து குன்யான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார் பிக்கிங் பலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு கிராக் ஸ்வான் லெவல் டெக்னிக்கு, அந்த டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற போது ஆல்மோஸ்ட் வந்து வீக்காக இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய லெஃப்ட் ரிப்பு வேறு இன்ஜுரி ஆகிருக்கு. நான் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இவனை என்னால் கொல்ல முடியலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் என் லெஃப்ட் ரிப் உடஞ்சது அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? இவனை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து குன்யான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பிச்சு ஓடுவார். ஓடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ணி பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு, குன்யான் இன்னைக்கு வேணால் நீ தப்பிக்கலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை பழி வாங்க வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குன்யான் சொல்கிறப்போ நான் அங்கே இல்லை, உனக்கு பின்னாடி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணினா உன்னுடைய மின்னல் டெக்னிக்கை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா குன்யானை வந்து ஒரே அட்டாக்கில் வந்து சாகடிச்சிருவான். இந்த குன்யான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்கில் வந்து இவனை டீல் பண்ணிட்டானே, இதை என்னால் நம்ப முடியல. இது உண்மையிலே வந்து ரொம்ப நம்ப முடியாத விஷயந்தான்னு சொல்லிட்டு வந்து கமாண்டரும் அங்கே இருக்கவங்கள வந்து யோசிக்கும் போது உடனே வந்து நம்ம ஹீரோ தான் அங்கே சேர்த்து கடந்த குன்யானை வந்து பார்த்துட்டு, இன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. உண்மையாகவே நானும் என்னுடைய அம்மாவும் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருந்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. எங்களுடைய காங் வந்து சொன்னால்தான் நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் வந்து 15 வயசுலேயே வந்து அந்த டேங்க்ஷான் அகாடமி ஃபைனலில் வந்து பயங்கரமான யங் ஹீரோவாக வந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு, கண்டிப்பாக நான் வந்து இந்த உதவிக்காக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லிவிட்டு, இங்கே வந்து வேறு எதனா உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், கமாண்டர்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெரிடியன் வந்து இன்ஜுரி ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த மெரிடியனை வந்து என்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அதை கேட்டு வந்து அவர் ஷாக் ஆகிடுவார். என்னுடைய மெரிடியன் வந்து இன்ஜுரி ஆகிட்டு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்போ உடனே அங்கே இருக்க காட்ஸ்லாம் லாங் இயர்ஸ் ஆகோ வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடாக வந்து இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் ரிலைமில் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக பல முறை வந்து ட்ரை பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஹெவன்லி ரிலைமை வந்து பிரேக் பண்ண முடியல. அவருடைய கல்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அங்கே இருக்க ஏஷியன்ட் ஆல்கெமிஸ்ட்டு கூட அவரை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த குயின்சான் வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கவங்களாம் யோசிக்கும் போது வந்து உங்களுக்கு என்ன மெரிடியன் மட்டும்தானே வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதை நான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ சரி எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இருக்க எல்லாரையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறப்போ அங்கே இருக்கவங்களாம் இதெல்லாம் வந்து சத்தமே இல்லாமல் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவ்வளோ வெளியே சத்தம் கேட்குது, அம்மா ஏன் எழுந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உடனே கதவை திறந்துட்டு அவங்கள வெளியே வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன வெளியே சண்டை வந்து நடந்த மாதிரி சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம்மா குயின் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கொல்றதுக்காக குன்யானை வந்து அமுச்சு வச்சுது, நல்ல வேலை லார்டு காங்குடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் சூவும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அடிப்பட்டவங்களாம் வந்து அவங்க பார்ப்பாங்க. இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.